மக்களே, செம்மையான ஒரு அரசு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்படின்னா, தமிழக அரசு தாங்க. இவங்க இந்த ஒரு அறிவிப்பை இப்போ வெரி ரீசெண்டாக வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? தொடர்ந்து இந்த மாதிரி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக டெய்லி 2 வீடியோஸ் ஜாப் ரிலேட்டடாக நான் உங்களை கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தென்காசி மாவட்டத்தில் அவங்களுடைய கிராம ஸ்வராஜ் அபியான் அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே ஒரு தற்காலிகமாக பணிபுரிய கீழ்கண்டுள்ள 12 பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது டெம்பரவரி போஸ்ட்டுங்க, 12 போஸ்ட்டு. சரிங்களா? ஸோ அது என்னென்ன போஸ்ட் அப்படின்றது நம்ம பார்ப்போம். சம்பளம் மட்டும் நல்ல சம்பளங்க, 50,000 ரூபா சம்பளம். சரிங்களா? ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஊராட்சிக்கான மாவட்ட வள மைய அலுவலர் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட்டு. சரிங்களா? ஸோ கல்வி தகுதி அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, MSW இல்லைன்னா MBA படிச்சிருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. குறைந்தபட்சம் 5 ஆண்டு பயிற்சி ஒருங்கிணைப்பு அனுபவம் வேண்டும் அப்படின்றதையும் எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ மாதத்துக்கு உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 50,000 ரூபா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அவுட் சோர்சிங் தான் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த ஒரு போஸ்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கணினி உதவியாளர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு. இளநிலை பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு டிகிரி டிடிபியோடு உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? குறைந்தபட்சம் உங்களுக்கு ஒரு 3 வருஷம் நீங்கள் பணி புரிஞ்சிருக்கீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சம்பளம் எவ்வளோ மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 22,000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ வேறு ஒரு போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வட்டார வள மைய பயிற்றுனர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு 10 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்கங்க. இதுக்கு நீங்கள் என்ன டிகிரி வேணாலும் படிச்சிருந்துருக்கலாம். இளநிலை பட்டப்படிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த டிகிரி வேணாலும் படிச்சிருந்துருக்கலாம். இதுக்கு மாதம் உங்களுக்கு 15,000 ரூபா சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. SARD மூலமாக நீங்கள் பயிற்சி பெற்றிருக்கீங்க அல்லது பிற அரசு திட்டத்தின் கீழே 3 ஆண்டு நீங்கள் பணிபுரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு நீங்கள் நல்லபடியாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஹை ப்ரையாரிட்டி இருக்குது கிடைக்கிறதுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லியுமே கீழே அவங்க கொஞ்சம் அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்பணியிடம் முற்றிலும் தற்காலிகமானதே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. பணி நிரந்தரம் கோர இயலாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்பணியிடம் அரசு அனுமதிக்கும் காலம் வரை மட்டுமே அனுமதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஊராட்சிக்கான மாவட்ட வள மைய அலுவலர் DRCP பணியிடத்திலிருந்து மட்டும் TNCM ஃபெல்லோஷிப் பட்டியலில் உள்ள MSW MIA படித்த நபர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, TNCM ஃபெல்லோஷிப் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் MSW MBAவோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. பணி அமர்த்தும் இடம் அப்படின்னா எங்கே கொடுத்துருக்காங்க, எந்த லொக்கேஷனுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, DRCP ஃபேக்கல்ட்டி ஒரே ஒரு ரோலுக்குங்க. அதுக்கு மாவட்ட ஊராட்சி அலுவலகம் தென்காசியில் உங்களுக்கு ஒரு ஒர்க்கிங் லொக்கேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த ஒரு ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்ற ஒரு ரோல் இருக்குங்க. அதுக்குமே மாவட்ட ஊராட்சி அலுவலகம் தென்காசியில் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. BRCP ட்ரெயினர்ஸ் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 10 பேரை எடுக்கிறாங்க. அதுக்குமே வட்டாரத்துக்குள் ஒவ்வொரு விதம் 10 வட்டாரங்களில் பணியமற்றப்படுவார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு நான் லிங்க்கு கொடுத்துட்றேன். இந்த லிங்க் கூகுள் ஃபார்ம்ஸில் இருக்குது. கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். இதெல்லாம் எனக்கு உதவாது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.